அந்த ஜமீன்தார் எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் சமையல் பண்ண சொல்லியிருக்காரு. சமையல் பண்ண அவங்களும் ரொம்ப சுத்தமாவும் பாதுகாப்பாவும் தான் செஞ்சிருக்காங்க. அவங்க மேல எந்த தவறும் இல்ல. தெரியாம தட்டி விட்டு போன பூனை மேலேயும் எந்த தவறும் இல்ல. அறியாம கை தவறி பாம்பு கீழே போட்ட கழுகு மேலேயும் எந்த தவறும் இல்ல. பாம்பு மேலேயும் எந்த தவறும் இல்ல. இவங்க 5 பேர் மேலேயுமே எந்த தவறுமே இல்ல. ஏன்னா 5 பேருமே எந்த தவறையும் தெரிஞ்சு செய்யல. நல்லது பண்ணணும்னு நினைக்க போய் அது இப்படி ஆயிடுச்சு. சோ அவங்க 5 பேர் மேலே இந்த பாவ கணக்கு எழுத முடியாது. ஆனா ஊர்ல இருக்க மத்த அனைவருமே வழிபோக்கர்கள் ஜமீன்தார் வீட்டுக்கு வழி கேட்டப்ப அன்னதானம் போடுவாங்க, கொட்டகை இருக்கும், கூட்டமா இருக்கும், அங்க போங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா இந்த கிழவி மட்டும் எல்லாரையும் கொலை பண்ண அந்த ஜமீன்தாரா அப்படின்னு கேட்டாங்க. அந்த ஜமீன்தார் தான் கொலை பண்ணாருன்னு இந்த கிழவிக்கு தெரியுமா? தெரியாது. எதுவுமே தெரியாம உண்மை என்னன்னு புரியாம அசால்ட்டா பல 100 பேரோட சாவ கணக்கு தூக்கி ஒரு நல்லவன் மேல போடுறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அதனால அந்த அத்தனை பாவ கணக்கையுமே அந்த கிழவி மேல எழுது அப்படின்னு சொன்னாராம். சோ இந்த கதையிலிருந்து நாமெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? எந்த ஒரு விஷயத்தோட உண்மை நிலையும் அறியாம யார் மேலையும் தவறான பழியை போடக்கூடாது.